அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருந்து திடீரென்று விழித்தால், இரவில் நம்ம தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்கிற பொழுது எங்களுக்கு முழிப்பு வரும். அப்படி விழிப்பு வார நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க. அந்த துஆவை யார் ஓதிவிட்டு என்ன தேவை கேட்டாலும், அவர் என்ன அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் நிச்சயமாக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க இரவில் திடீர்னு எங்களுக்கு முழிப்பு வரும். இப்ப என்ன செய்யறது? இந்த துஆ ஓதும். என்ன துஆ? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது எல்லாருக்கும் பாடம். அதோட சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். 6 விஷயங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாருக்கும் பாடம். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கப்புறம் வ சுப்ஹானல்லாஹ், அதுக்கப்புறம் வலா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர், அதுக்கப்புறம் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை ஓதி போட்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக பதிலளிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 1154வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இரவில் எங்களுக்கு விழிப்பு வர நேரம், அந்த விழிப்பை கூட நாம் இந்த துஆ ஓதி பயன்படுத்தி அல்லாஹ் இடத்தில் எங்களுடைய தேவைகளை முறையிட்டு கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.